வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். சனிப்பெயர்ச்சி பலன் கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி நம்மளுக்கு கன்னி ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 2026 சனிப்பெயர்ச்சியில் நம்மளுக்கு வாக்கியப்படி உள்ள சனிப்பெயர்ச்சி இது. அதனால் இந்த பயிற்சி 2.5 ஆண்டுகள் இருக்கும். இந்த 2.5 ஆண்டுகளும் கன்னி ராசியில் என்னென்ன பலன்கள் கொடுக்கும், ஒரே பலன்கள் கொடுக்காது. ஏன்னா இடையில குரு பயிற்சி வரும், அதுக்கு ராகுகேது பயிற்சி வரும். அதனால் இந்த சனி பயிற்சியின் பலன்கள் 2.5 ஆண்டுகள் ஒரே மாதிரியாக இருக்காது, சில மாற்றங்களுடன் நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இந்த 2026 சனி பயிற்சி பலன்களும் எப்படி இருக்கும் கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா, திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும். இல்லாட்ட கணவன் அல்லது மனைவியுடைய ஆரோக்கியம் குறைபாடுகள் வரும். இல்லாட்ட வெளியூர் பயணங்கள் கணவனோ அல்லது மனைவியோ பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படல வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு முழு தகுதி உடையவர்களாக மாறுவீங்க. ரொம்ப அறிவுத்திறன், படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும். அப்படிங்கிறது செயல்கள் முன்னேற்றமாக இருக்கும். நீங்கள் சனி பெயர்ச்சிங்கிறது நம்மளுடைய கர்மாவின் செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது. நம்ம என்ன தடை செய்தாலும் அது பாட்டுக்கு நடக்கும். அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம், ஆலய வழிபாடுகள், ஒரு கோயிலுக்கு போய் முக்கிய பங்கு வகிக்கிறது, இதெல்லாமே முக்கிய தரம் வாய்ந்ததாக இருக்கும். தந்தைக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் 2.5 ஆண்டுகளும் தந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் வருமானம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். வருமானம் கூடுதல் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வாகன சுபஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது நீங்கள் நிறைய கோயிலில் போய் நேர்த்தி கடன் பண்ணியிருப்பீங்க, பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. அந்த பரிகாரத்தின் விளைவாக உங்களுக்கு வீடு வாகனங்கள், சொத்து சுகங்கள் ஏதாச்சும் ஒன்று முடிக்கக்கூடியதாக இருக்கும். தந்தை வழியிலுடைய ஒரு முக்கியமான ஒரு பலன் உங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்கள் ஆய்வுகள் ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மிதமான ரொம்ப ரொம்ப யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தாமல் இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் குயிக்காக எடுத்துகிட்டு அதை முடிச்சிருங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய முதலீடு பண்ணுவதற்கு கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. ஏன்னா முதலீடு பண்ணிவிட்டு அது லாபத்தை நிறைய சோசியல் ஒர்க்குக்காக போட்டுருவீங்க. சமுதாய தொண்டு, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நீங்கள் தானம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணும்போது, தொழில் ஸ்தானத்தில் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழை உயர் பதவி அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் தடுமாற்றங்கள், கொஞ்சம் எல்லாரும் ஏதோ உங்களுக்கு தெரியாமல் நிறைய ஒரு கிம்பளம் கொடுத்து அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து வேற ஒருத்தவங்க உங்களுடைய அறிவுக்கு தகுந்த வேலை கொடுக்காமல் வேறு விதமான வேலைகள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப அழுத்தங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் சுய தொழில்கள் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். சுய தொழிலில் கவனமாக பண்ணுங்க. லாபத்தை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா வெற்றிகரமான ஒரு தொழில்களை உருவாக்கக்கூடியதாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறு சிறு கெடுபலங்கள் கொடுத்தாலும் நிறைய நற்பலங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய லக்ஸரி பொருட்கள், ஆடம்பரமான சுற்றுலா தலங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஆன்மீக தலங்களுக்கு சுற்று போகுதல், அப்புறம் தந்தையுடைய பூர்வீக இடத்துக்கு போகுதல், இதெல்லாம் இந்த சனி பயிற்சியில் மிக அற்புதமான பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது என்ன கணவன் மனைவி பிரச்சனைகள், உங்கள் பார்ட்னர்ஷிப் யாரையாச்சும் பார்ட்னர்ஷிப் எடுத்தீங்கன்னா தொழிலில் அதில் கொஞ்சம் கவனமும் இதுதான் நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், ஜீவ சமாதி வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக எடுத்துக்கோங்க. ஜீவ சமாதி வழிபாடுனா ரமண மகரிஷி அந்த மாதிரி ஜீவ சமாதி வழிபாடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டால் கணவன் மனைவி விஷயங்களில் கொஞ்சம் தீர்க்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமான விஷயத்தில் கொஞ்சம் வீட்டுக்கு நல்ல லக்ஸரியான அலங்கார பொருட்கள் வாங்கி வச்சுக்கிட்டு கடவுளுக்கு நல்ல மாலைகள் அலங்காரங்கள் வீட்டில் சாமி ரூமுக்கு அந்த மாதிரி போட்டு வரும்போது
அப்பவும் உங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தினால் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. மீதி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சூழ்ந்து இருப்பதுனால் இந்த சின்ன விஷயத்துக்கும் கூட உங்களுக்கு பரிகாரம்ங்கிற ஒரு விஷயம் கொடுத்து அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியும், மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் இந்த சிறு பரிகாரங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் வளமான வெற்றிகளும் நன்மைகளும் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்தடையும் என்பதை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.